2025 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுல என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றிய கூடுதல் விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து தங்களது பென்ஷன் தொகையை பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். இல்லை என்றால் அவர்கள் ஒவ்வொரு மாதம் தோறும் பென்ஷன் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதேபோல் ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வு சான்று சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகளும், சிறப்பு சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும், சிறப்பு முகாம்கள் பற்றிய அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து ஓய்வூதியம் பெற ஏதுவாக ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த ஆண்டு 845 நகரங்களில் நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாமில் 1.62 கோடி பேர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்தனர். நடப்பாண்டில் நாடு முழுவதும் 1800க்கும் கூடுதலான மாவட்டங்கள், நகரங்கள், சிறு நகரங்களில் 2500 இடங்களில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை இந்த டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட உள்ளதாக ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கடந்த ஜூலை 30 அன்று ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த முகாம்கள் குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த முகாம்கள் ஓய்வூதியம் வழங்கும் வங்கி கிளைகள், அஞ்சலக பேமெண்ட் வங்கிகள், ஓய்வூதியதாரர்கள் நல சங்கம், தொலைத்தொடர்பு துறை, ரயில்வே தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம், இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், பாதுகாப்பு துறையின் தலைமை கணக்கு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் இணைந்து நடத்தப்பட உள்ளன. இந்த முகாம்களை நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை செயலாளர் திரு வி ஸ்ரீனிவாஸ் ஆய்வு செய்து அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறக்கூடிய பகுதிகளையும் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் தங்களது டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1800க்கும் மேற்பட்ட கூடுதலான மாவட்டங்கள் மற்றும் நகரங்கள், சிறு நகரங்களில் வந்து 2500 இடங்கள்ல வந்துட்டு நவம்பர் 1 முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட இருப்பதாக ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்கள் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 1/11/2025 தேதி முதல் இபிஎஃப்ஓ பென்ஷனர்களுக்கு 8% அதிக ஓய்வூதியம் குறித்து பென்ஷனர்கள் சார்ந்து முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். மாத சம்பளம் பெறக்கூடிய நபர்களின் வருமானத்தில் ஒரு பகுதி வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் முதலீடு செய்யப்பட்டு வருகிறது. ஒரு ஊழியர் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு இபிஎஃப்ஓவுக்கு பங்களிப்பு செய்திருந்தால் அவர் ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர். இந்த ஓய்வூதியமானது 58 வயதிலிருந்தே கிடைக்கும். சந்தாதாரர் ஓய்வூதிய நிதியில் எத்தனை ஆண்டுகள் பங்களிப்பு செய்துள்ளார், ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்பு 60 மாதங்களுக்கு சராசரியாக சம்பளம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஊழியருடைய ஓய்வூதிய விகிதம் கணக்கிடப்படும்.
இது 59 வயதிற்கு முன்பு ஓய்வூதியம் கிடைக்கும். இபிஎஃப்ஓ ஒரு ஊழியர் 50 முதல் 58 ஆண்டு வரை ஓய்வூதியம் பெற அனுமதிக்கும். இதற்கு முன்கூட்டிய ஓய்வூதிய விருப்பமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதில் குறைந்தபட்ச ஓய்வூதியமே வழங்கப்படும். எந்த ஒரு பணியாளரும் இபிஎஃப்ஓவில் இருந்து 8% அதிகமான வீதத்தில் ஓய்வூதியத்தை பெறலாம். இது பலருக்கு தெரியாது. இபிஎஃப்ஓ அமைப்பு ஒவ்வொரு இபிஎஃப் உறுப்பினருக்கும் ஒரு உலகளாவிய கணக்கு எண்ணை ஒதுக்கீடு செய்கிறது. இந்த கணக்கில் பிஎஃப் பணம் டெபாசிட் செய்யப்படுகிறது. இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஓய்வூதியம் பொதுவாக 58 வயதிலேயே வழங்கப்படும். ஆனால் ஊழியர் 58 வயதிற்கு மேல் தொடர்ந்து பணிபுரிந்தால் அவர் ஓய்வூதியத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 60 வயது வரையில் ஒத்திவைக்கலாம். அதுவரையில் ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பு செய்யலாம். இந்த நிலையில் ஊழியருக்கு ஆண்டுக்கு 4% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அதாவது ஒருவர் 59 வயதுல ஓய்வூதியம் பெற்றால் 4% கூடுதலாக கிடைக்கும். 60 வயதில் ஓய்வூதியம் பெற்றால் 8% கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்படும். இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்றிதழுக்கு ரூபாய் 50 செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் சேவை வழங்குவதாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மத்திய அறங்காவலர் குழு ஒப்புதல் கொடுத்துள்ளது. இபிஎஸ் 95 ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில மத்திய அரசு சார்பில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய நலத்துறை 4வது டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் பிரச்சாரம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இது 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையில நாடு முழுவதும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய வாழ்க்கை சான்றிதழை வீட்டில் இருந்தபடியே சமர்ப்பிக்கலாம். இதற்காக மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இபிஎஃப்ஓ சேவையில் மிகப்பெரிய மாற்றம். இந்தியா முழுக்க இருக்கும் மாத சம்பளக்காரர்களின் பிஎஃப் பணத்தை நிர்வாகம் செய்யும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ பிஎஃப் தொகை செலுத்தும் விதிமுறையில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இபிஎஃப்ஓ அமைப்பு விரைவில் இபிஎஸ் பலன்களை பெறுவதற்கான ஊதிய வரம்பை 15,000 ரூபாய் 25,000 உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இந்த மாற்றம் மூலம் அடிப்படை சம்பளம் ரூபாய் 25,000 வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக்கப்படும். தற்போது ரூபாய் 15,000 வரை மட்டுமே சம்பளம் வாங்கும் மக்களுக்கு பிஎம் தொகை செலுத்துவது கட்டாயம் என்ற நிலை உள்ளது. 25,000 ரூபாயாக உயர்த்தும் போது 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்களுக்கு கூடுதலாக ஓய்வு கால பாதுகாப்பு கட்டாயமாக கிடைக்க செய்யும்.